ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி சுட சுட சோறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சாப்பாடு செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா கேஸ்கட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு சரியாக வேகலை, விதையாக இருந்துச்சு. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல், நல்லா எண்ணெயிலேயே வறுத்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சாச்சு. எண்ணெயிலேயே வறுத்து திங்கிறியே உனக்கு கொலஸ்ட்ரால் வராது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா. அப்புறம் தக்காளி வீட்டில் தீர்ந்துருச்சு, அர்ஜென்ட்டுக்கு எங்கேயும் வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக கல்நீர் தண்ணி ரசம் வச்சாச்சு. தக்காளி போடாமல் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி கல்நீர் தண்ணி ரசம் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட், அதாவது இந்த காயெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் அந்த வடச்செடியில் அந்த கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு வாய் சாப்பாடு பிணைஞ்சு சாப்பிட்றது எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.